எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து மந்த்லியோட லெவல் பார்க்கலாம். இந்த மந்த்லியோட லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது ஏப்ரல் மந்தோட ஹை லோ வந்து பார்த்துக்கோங்க. இதுக்குள்ள மார்க்கெட் வந்து அதாவது முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். இது வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த சப்போர்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு அல்ல 3 மாசத்துக்கு, அதாவது ஜூன் ஜூலை வரைக்குமே இந்த சைடு வேஸ்ல வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ ஜூன் மந்த்து, ஜூலை மந்த்து அது க்ளோசிங் வந்து இதுக்கு கீழே வைக்கலாம், இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். க்ளோசிங் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது 21,729லேருந்து 23,495 அதிகபட்சமா மேல விற்க வைக்கலாம். அல்லது இதுக்குள்ளதான் வந்து இந்த கேண்டில் சொன்னல, இந்த கேண்டிலுக்குள்ள வந்து அது க்ளோசிங் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜூன் மந்த்து, ஜூலை மந்த் ரெண்டுக்கும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் வந்து க்ளோசிங் வந்து இந்த மந்த்லி லெவல்ல இதுக்கு கீழே வந்து இந்த சைடு வேஸ்ல அது க்ளோஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷனா இருக்கு. அப்ப இதுக்கு மேல போகாதா அப்படின்னா, மேல போனாலும் இவ்வளவு தூரம் போனாலும் 25,000 போனாலும் திருப்பி அது வந்து க்ளோசிங் வந்து இங்கே தான் வைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. ரெண்டாவது வந்து 25,000 வந்து போகுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த லெவல்ஸுக்கு மேல அது க்ளோஸ் ஆகி ஒரு கேண்டில் ஃபுல்லா க்ளோஸ் ஆகி ஃபர்தரா இன்னொரு கேண்டில் கட் பண்ணிச்சுன்னா இந்த லெவலை போய் டச் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப இதுக்கு மேல அது க்ளோஸ் ஆகி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி திருப்பி அது சப்போர்ட் எடுத்து திருப்பி இங்க போய் டச் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். அல்லது ஓகே, அடுத்தது வந்து இதுக்குள்ளதான் நான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட ப்ரிடிக்ஷன் இதுக்குள்ளதான் அடுத்த 2 மாசத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட ப்ரிடிக்ஷன் இருக்கு. இதுக்கு மேல என்ன வைக்க வச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் இங்க வைக்குது அப்படின்னா ஃபர்தரா வந்து இன்கேஸ் இதுக்கு கீழே கட் பண்ணி க்ளோஸ் ஏதாவது வச்சுச்சுன்னா ஃபர்தரா வந்து 20,395, 20,172, 20,172 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேயா, அங்கேருந்து இங்கே வரும். வந்துட்டு இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணாதான் ஃபர்தரா கீழே போகும். இல்லைன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பியும் வந்து இந்த ஹையை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி இப்படி கீழே வந்தால் திருப்பி இந்த இடத்த இப்படி டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரலாம், அல்லது இதுக்கு மேலே போகலாம். பாசிபிலிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து இதுதான். கீழே வந்து இதை டச் பண்ணி இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே. அப்படி இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து மேலே வந்து 25,115 போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். 23 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, 23,495. ஓகேயா, அதே போல 24,190 ரேஞ்சுங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட் லைன். அது இதில் நான் மென்ஷன் பண்ணலை. அது பார்த்தீங்கன்னா வீக்லி லெவலில் வரும். ஸோ அதனால நான் அதை மென்ஷன் பண்ணல. மந்த்லி லெவல் அப்படிங்கும்போது இந்த ரேஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி இதுக்கு மேலே வந்து வீக்லி மந்த்லியில் க்ளோஸ் ஆச்சுன்னா 25,115 போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே, எனிவே லைவ் மார்க்கெட் வந்து நாளை காலையில் நான் போடுவேன். பார்க்குறவங்க பாருங்கள். அதில் வந்து காலையில் லெவல்ஸ் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் கொடுக்குறேன். அது பேஸ் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.